விஜய் டிவில இப்போ ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. எல்லாருமே யோசிக்கிற மாதிரி ஐயோ யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி சாண்டா யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஸோ அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சாண்டா ஸ்டேஜுக்கு வராங்க, விஜய் சேதுபதி கிஃப்ட் கொடுக்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. யார் அந்த சாண்டான்னு கேள்வி கேட்கறாங்க. ஸோ யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் உள்ள வராங்க. உள்ள வந்து இந்த வாரம் அவங்கள வச்சு ஒரு கண்டென்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பார்க்க போறோம். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல ஸோ எஃப்ஜே வந்து எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்றத போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ செகண்ட் எவிக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரையும் பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றத டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்தலாம். எதுக்காக சௌந்தர்யா வராங்க, எதுக்காக ஆதிரையை தூக்குனாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஆதிரை வெளியெடுத்ததுனால இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக போகுது. நிறைய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன ப்ரோ ஆதிரை வெளியே போனால் என்ன ஆக போகுது, ஆதிரை உள்ள வரும்போதே ஒன்றும் ஆகல, வெளியே போனால் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஆக போகுது. அதாவது யாருக்கு அந்த வாய்ப்பு போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. அதை தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சௌந்தர்யா உள்ள வராங்களா, இவங்களை கொண்டு வந்தது காரணம் கொஞ்சம் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படுமட்டமாக போகுது, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த ஹோட்டல் டாஸ்க்னு ஒன்று கொண்டு வந்து பிரியங்கா தீபக் இவங்க 2 பேரும் உள்ள விட்டாங்க. உள்ள விட்டு கிட்டத்தட்ட 3 நாள் உள்ளே தங்க வச்சாங்க. அப்பயாவது கொஞ்சம் நல்லா போதா அப்படின்னு பார்க்கல மாதிரி அப்பயும் போலையா சரி ஓகே இப்போ வந்து முடிய போகுது. இப்போ போன சீசனில் வந்து ஹிட்டாக இருந்த ஒரு ஆள் யாராவது கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா உள்ள கூட்டு வராங்க. சௌந்தர்யா உள்ள கூட்டு வந்து கொஞ்சம் வந்து வைப் பண்ணால் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் நல்லா போவாதுங்க. அப்படிப்பட்ட சீசன் இது இல்லைங்க. இந்த சீசனோட தலையெழுத்து இது வந்து உருப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அதில் டிசைன்லேயே தப்பாக இருக்கு. ஸோ அந்த டிசைன்லேயே இது உருப்படல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இப்போ சௌந்தர்யா உள்ள வந்து கொஞ்சம் வந்து ஃபன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வச்சுப்போமே. ஆனால் இவங்களை உள்ள வந்தது வெறும் ஃபன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இவங்களை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காய் நகர்த்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சௌந்தர்யா உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க எவ்வளோ நாள் தங்க போகிறாங்க அப்படின்ற எந்த அப்டேட்டும் வரல. உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. மேபி போயிட்டு உடனே வெளியே வந்துருவாங்களா, இல்லை வெளியே வரும்போது யாராவது ஒரு கையோடு கூட்டிகிட்டு வந்துருவாங்களா, இல்லை உள்ளே போயிட்டு ஒரு 2 நாள் தங்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு வருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இப்போ சௌந்தர்யா வந்துட்டாங்களா, அடுத்து முத்துக்குமரன் வருவார். ஸோ எனக்கு இன்னும் 2-3 பேர் மொத்தமாக கூட்டு வந்து இந்த சீசன் விட போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இருந்தா எப்படி கூப்பிடுறது? நீங்க என்ன பண்ணுங்க, போன சீசன் மொத்த பேர் கிளம்பி வாங்கடா அப்படின்னு நம்ம சொன்னா மொத்த பேர் வந்துட போறானுங்க. ஏன்னா இந்த சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ட் வச்சு ஷோ ஹிட் ஆகணும், அது முடியல. அது முடியாதனால போன சீசன் முந்தின சீசன் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சீசன் எல்லா சீசன்ல இருந்த ஆளுங்களையும் கூப்பிட்டு வச்சு எப்படியாவது அந்த சீசனை ஹிட் கொடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு கும்பல் ஒன்று இருக்குல்ல, அந்த கும்பல் எதுக்கு? அது வெளியே போனவங்க, அதாவது போன சீசன்ல இருந்தவங்க வந்து தான் இந்த ஷோ வந்து தூக்கி நிப்பாட்டணும்னா அப்ப இவனுங்க தூக்கி நிப்பாட்ட மாட்டானுங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. எனவே சௌந்தர்யா உள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் சாண்டா அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. சரி வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த ஆதிரை எவிக்ஷன், அதாவது டபுள் எவிக்ஷன்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 எஃப்ஜே 2வது ஆதிரை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் ஆதிரையை தூக்கந்தால ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா அந்த 24 மணி நேரம் அந்த ஃபேமிலியை உள்ள தங்க வைக்கிறாங்களே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பவர். ஏன்னா ஆதிரைக்கு அந்த பவர் இருந்தது. உண்மையிலே ஆதிரை கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தாங்க. ஆஹா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த 24 மணி நேரம் ஃபேமிலி வருவாங்க, வந்தால் நம்ம வீட்டில் இருக்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆசையை தூக்கி மண்ணள்ளி போட்டானுங்க. ஆனால் ஆதிரை வெளியே போகிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் உள்ளே வரும்போதே சொன்னாங்க நான் ஃபுல் பேமெண்ட்டுக்காக தான் வரேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் அடிக்க மாட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். உள்ள வந்து ஆனா சேனல் என்ன நினைச்சாங்கன்னா ஆதிரை வந்து பயங்கரமான இம்பாக்ட் கொடுப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க, எஃப்ஜே வச்சு நொறுக்குவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா ஆதிரை அதை பண்ணல. ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா சேனலை வந்து ஏமாத்திட்டாங்க. மக்களை ஏமாத்தினாங்களோ இல்லையோ சேனலில் இருக்கவங்களே ஏமாத்திட்டாங்க. ஏன்னா இவங்க மூலியமா வீடு பத்திக்கிட்டு எரியும் நினைச்சாங்க. அப்படி ஒண்ணுமே பண்ணலங்க. அந்த கோர்ட் டாஸ்க் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மேலே கேஸே போடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணல. அதனால தான் விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு, ஏமா அந்த கேஸில் தான் நீ பேசணுமா, ஏன் இவ்வளோ நாள் இருந்து ஏமா பேசல, ஏன் மற்ற டைமில் பேசவே கூடாது? இல்லை சார் எனக்கு அங்கே தான் பேசணும். அப்படி இல்லைம்மா உனக்கு அது பிரச்சனைனா இதுக்கு முன்னாடி நீ அதை பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டால் ஆதரிக்கிட்ட அது பதில் இல்லை. ஆக்சுவலாக சேனல் எதிர்பார்த்தது அதுதான். உள்ளே வந்தோடனே ஒரு 3-4 நாள் அப்படியே வெறித்தனமாக இருக்கும். எல்லா பாயிண்ட்டையும் பார்த்துட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பாயிண்ட்டை வச்சு அடின்னு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆதிரை வந்து ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம பெருசாக கேம் ஆட வேணாம், உள்ளே போயிட்டு ஓரளவுக்கு நல்ல பேரோட வெளியே வந்துடுவோம். ஆல்ரெடி நம்ம நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப கெட்டு போச்சு. ஸோ உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி கெட்டு போய் வெளியே வரதுக்கு பதிலாக ஓரளவுக்கு நம்ம அமைதியாக இருந்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா பழகி ஒரு ஜெல்லாகி ஒரு நல்ல பேரோட வெளியே வந்தால் போதும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆதிரை உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட்டும் ஆச்சா, ஆல்ரெடி இருந்துட்டாங்களா, ஸோ அப்படின்னு ஒரு பேமெண்ட்டும் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து ஓரளவுக்கு அவங்க டேமேஜ் கண்ட்ரோல் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஆதிரை வந்து கெட்ட பேர் வாங்கினாங்களே அதை விட இப்போ கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவங்க நினச்ச
2 விஷயமும் நடந்திருக்கு அப்படின்னும் போது அவங்க ஹாப்பியாக தான் வெளியே போவாங்க. ஆனால் அந்த 24 மணி நேரம் ஃபேமிலி இருக்க வைக்கணும், அவங்க அம்மா இருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கதறி அழுதாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமல் போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்களே, இப்போ இந்த பவர் யாருக்கு போகும் அப்படின்றத கேள்வி. இல்லை அவங்க வெளியே போனதால பவரை மொத்தமாக கேன்சல் பண்ண போகிறாங்களா, இல்லை கனிக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத இங்கே விஷயம். ஏன்னா பார்வதியும் வேணுன்றாங்க, கனியும் வேணுன்றாங்க. ஸோ இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து கனி குத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஆதிரை கனி குத்துட்டு போயிட்டாங்கன்னா பார்வதி எப்படி சொல்கிறது வெந்துருவாங்க. ஏய் ஏண்டி கனிக்கு குத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பயங்கரமான சம்பவம் அங்கே இருக்குது. யாருக்கு கொடுத்துட்டு போக சொல்ல போகிறாங்களா, இல்லை மொத்தமாக கேன்சல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்று நீங்கள் யாருக்காவது கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். இல்லைனா ஓகே நீங்களே இப்போ அவங்க போயிட்டாங்க, இப்போ அந்த பவரை வந்து உங்கள் 3 பேருக்குள்ள, அதாவது கமருதீன், பார்வதி, அதுக்கப்புறம் கனி, உங்கள் 3 பேருக்குள்ளே பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னா சரியான கலவரம் வரும். ஏன்னா கனி ஒத்துக்கவே மாட்டாங்க. கனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அந்த குலுக்கல் முறையில் வந்ததுனால மட்டும்தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுவும் ஆதிரைக்கு போனதுனால தான் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் திருப்பி குலுக்கல் முறையில் வச்சு அது வந்து கனிக்கு போச்சுன்னா பார்வதிக்கு இன்னும் வைத்தறிச்சலாக போயிடும். ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை இருக்க வைக்கணும், அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், என்னை பெற்றுனா அந்த சொசைட்டியில் இருக்க அந்த கருத்தெல்லாம் மாற்றணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன புரிய வைக்க போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணலாம், அவங்க அம்மாட்ட அப்படி என்ன பேச போகிறாங்க. எனக்கும் கமருதீன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைமா, அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான், சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஒரு வார்த்தையில அவங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க. ஓகேமா கண்டென்ட் கோசம் பண்ணியா அப்படின்ற மாதிரி. இல்லை அது ஜெனியூனான ஃபீலிங்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போ எனக்கு தெரிஞ்சு தூக்கி போட்டு பொழந்துருவாங்க. பார்க்கலாம். இதில் கமருதீனுக்கு பயங்கரமாக பார்வதி அம்மா வந்தால் யாருக்கு ஆப்பு இல்லையோ கமருதீனுக்கு ஆப்பு இருக்குங்க. ஏன்னா கமருதீன் இங்கே என்ன ஆகுதுன்னா மொத்த பேரும் சேர்ந்து பார்வதியை மட்டும்தான் எல்லாம் அக்யூஸ் பண்ணுறாங்க. பார்வதி மட்டும்தான் இங்கே வந்து கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணுது, பின்னாடி வந்து கமருதீனுக்கு வந்து ஆப்படிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர கமருதீன் பண்ணுறது தெரியவே மாட்டுது. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே கமருதீன் ஒரு கேம் ஆனாப்புல, பார்வதி அரோரா நடுவில் கமருதீன். ஸோ கமருதீன் ஒரு சூப்பரான கேம் ஆடி இவ்வளோ தூரம் வந்துட்டாப்புல. ஆனால் அந்த ஆள் பண்ண தப்பு எதுவுமே வெளியில் தெரியலங்க, அப்படியே நார்மலாக போயிடுச்சு. ஆக்சுவலாக எப்பயோ ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக வேண்டியது இந்த லவ் கண்டென்ட் மூலியமா மட்டும் தான் கமருதீன் வந்து அப்படியே கொஞ்சம் அடங்கினாப்ல. ஸோ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீன் வந்து இருக்கிற வாய்க்கு எப்பயோ பார்த்தீங்கன்னா கேஸ் வாங்கி வெளியே போயிருப்பாரு. எனிவேஸ் அவருக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பார்க்கலாம் பார்வதி அம்மா கிட்ட என்ன சொல்லி அவர் சமாளிக்க போறாரு, என்ன சொல்லி தப்பிக்க போறாரு அப்படின்றது 2 பேரும் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் அப்புறமா இந்த லவ் கண்டென்ட் நீடிக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னோட கெஸ். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. எனிவேஸ் ஆதிரை வெளியே போனது, எஃப்ஜே வெளியே போனது அந்த கேமுக்கு பயங்கரமான இம்பாக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. இம்பாக்ட் எல்லாம் பெருசாக இருக்காது. அதாவது இந்த கேமை வந்து மாற்றுற அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஏன்னா எஃப்ஜே வெளியே போனதும் சரி, அதுமாதிரி ஆதிரை வெளியே போனதும் சரி, ஓகே உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எஃப்ஜே கொடுத்த டைம் இது ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஆதிரை கொடுத்த டைமும் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் சான்ஸு. இந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்த்துட்டு வரும்போது செம்மையாக போல்டாக ஆடி இருந்தாங்கன்னா செம்மையாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மேலே வைக்காமல் அடுத்தடுத்த பிளேயர் மேலே வச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி எதுக்கு அந்த இம்பாக்டே இல்லை. உள்ளே வந்த ஒரு வாரம் நம்ம எதிர்பார்த்தது எப்படி ஆதிரை உள்ள வர போது எஃப்ஜே ஏதோ ஒன்று பண்ண போது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா மக்களை சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் அந்த இம்பாக்டே இல்லாமல் புஷ்னு போச்சுல, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏமாற்றமாக தான் இருந்தது. இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக அவங்க தப்பிச்சதே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து நாமினேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி 1-2 வாரம் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி தான் விட்டுருக்காங்க. ஃபைனலாக தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வந்து 2 பேர் வெளியே போயிருக்காங்க. 2 பேர் வெளியே போனதும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுதா? இதில் இவங்களுக்கு பதிலாக வேற யாராவது வெளியே போயிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சௌந்தர்யா உள்ள வந்திருக்காங்களே, அதாவது சாண்டா வேஷத்தில் வந்திருக்காங்களே, ஸோ இவங்க உள்ள வந்து என்ன மாதிரி இம்பாக்டை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.